இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவை கொடிசியாவில் சர்வதேச ஜவுளி தொழில் மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற டெக்ஸ்டைல் தொழில்துறையினர் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம், அமெரிக்காவின் வரி கெடுபிடிகளிலிருந்து தொழில்துறைகள் மீள உதவும், இந்தியாவின் ஏற்றுமதி டபுள் ஆகும் என்றனர். ஐரோப்பிய பத்தி டாக்ஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தொழில்துறைக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் சார்? இது தொழிலுக்கு தொழில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12% வரி நமக்கு பாதகமாக இருக்குது. இந்த எஃப்டிஏ வந்துருச்சுன்னா நமக்கு அந்த 12% வரி நமக்கு நீங்கி அது நமக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை கொடுக்கும். இது நம்ம பர்டிகுலராக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட தமிழ்நாடு எக்கானமி பெரிய அளவில் க்ரோ ஆகும். இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய இக்கட்டான சூழ்நிலை தான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட்டு இருக்கிறதுலே அதிகம் ஜாஸ்தி மற்ற மாநிலத்தை விட. அதனால் இப்போதைக்கு எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். லாஸில் பிஸ்னஸ் பண்ணுறோம். கஸ்டமரை தக்க வைக்கணுங்கிறக்காக லாஸில் பிஸ்னஸ் பண்ணுறோம். இது சீக்கிரம் இதை ஒரு முடிவுக்கு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்காக நாங்கள் இந்த 11% இம்போர்ட் டியூட்டி அண்ட் காட்டனுக்கு இருக்கிறத நீக்குவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதான் எங்களோட மெயின் கோரிக்கையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூரோப்புக்கு ஒரு நல்ல கணிசமான ஒரு எக்ஸ்போர்ட் போயிட்டுருக்கு. பட் இந்த எஃப்டிஏ கன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அமெரிக்காவில் இருக்கிற சில சேலஞ்சஸை நம்ம கொஞ்சம் நமக்கு யூரோப் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கணிசமான எக்ஸ்போர்ட் அதுக்கு யூரோப்புக்கு போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம டாக்ஸேஷன் இஷ்யூ, இந்த எக்ஸ்போர்ட் யூஎஸோட இந்த டாக்ஸேஷன் இந்த 35%, அண்ட் லாஸ்ட் இந்த 2 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா யூரோப் யூனியனோட 0% டாக்ஸேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மோர் பெனிஃபிட்டட் ஃபார் த பீப்புள், அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் மோட்டிவேட்டட் த பீப்புள் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங் அட் த சேம் டைம் டு டூ த பிஸ்னஸ். ஸோ என்டையர் இப்போ டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா வி ஆர் ஜஸ்ட் startup and very goosebumps we are starting. At the same time, this is pre-planned மாதிரி இல்லாமல் ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸோ இப்போ 2 days முன்னாடி நம்மளுக்காகவே இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்குது இந்த யூரோப் யூனியனோட இது. ஸோ இட் இஸ் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் த எவ்ரி இண்டஸ்ட்ரியல் அண்ட் த டெக்ஸ்டைல்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஸோ ஈவன் த சப்சிடிஸ் அந்த டாக்ஸஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிஸ்னஸ்க்கு வந்தீங்கன்னா இன்னும் 2-3 yearsல இட் வில் பி லைக் the every ball is a sixer மாதிரி. so it is on the panel. அமெரிக்க வரி வைப்பது ஒரு பெரிய கஷ்டமான ஒன்றுதான். இவ்வளவு நாள் வரை நாங்கள் எப்படியோ சமாளித்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த எல்லை மீறிவிட்டது. நமது மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் எது இருந்தாலும் இப்பொழுது EUFTA என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதமாகும். நமது ஏற்றுமதி இன்னும் 3 ஆண்டுகளில் இரட்டிப்பாக உயரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கடந்த 20 வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நமது பாரத பிரதமர் தலைமையிலும் திரு பியூஷ் கோயல் முயற்சியிலும் இந்த EUFTA என்பது நடைபெற்றிருக்கிறது. இனிமேல் அடுத்த 10 வருடங்களுக்கு இந்தியாவின் டெக்ஸ்டைல் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் என்பது ஒரு வளர்ச்சியைத்தான் போக்குவரத்து தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக பங்களாதேஷ் பார்த்தீர்களானால் $40 பில்லியன் வரைக்கும் அவர்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வரி இல்லை. ஆனால் இப்பொழுது அதே நிலைமை நமக்கு வந்துவிட்டது. நம்மளுடைய ஏற்றுமதி மிகவும் அதிகரிக்கும். ஆல்ரெடி ஐரோப்பிய நாட்டிலிருந்து பயிர்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பங்களாதேஷ் மற்ற நாடுகளோட நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னவென்றால் நமதிடம்தான் ரா மெட்டீரியல், வெதர் காட்டன் இருந்தாலும் சரி, மேன்மேட் ஃபைபராக இருந்தாலும் ரா மெட்டீரியல் என்பது இருக்கிறதால் நமது ஏற்றுமதி மிகவும் வளர்ச்சி. தமிழ்நாடு அரசின் சார்பாக பவர்லூம் செக்டாருக்கு பவர்லூம் அப்கிரேடேஷன் ஸ்கீம் என்கின்ற திட்டத்தின் வழியாக 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஒரு தறிக்கு 1 லட்சம் வீதம் மானியம் வழங்குவதாக அறிவித்து அந்த மானியத்தை இங்கே 3 மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு 12 பேருக்கு வழங்கியிருக்கின்றார்கள். வருகின்ற காலத்தில் எல்லாம்
ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தறிகளுக்கு குறையாமல் அந்த மானியத்தை வழங்கி விசைத்தறிகளை நாடாயில்லா தறிகளாக மாற்றி நவீன தறிகளோடு போட்டி போடுவதற்கு தேவையான உதவிகளை அரசு செய்யும் என்ற நம்பிக்கையிலே கோரிக்கை மனு வழங்கப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய 1,68,000 விசைத்தறி கூடங்களிலே பயன்படுத்தப்படும் மின்சாரத்தை நாங்களே சொந்தமாக தயாரிக்கின்ற வகையிலே சோலார் பேனல்களை 50% மானியத்திலே மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும், மாநில அரசு கூடுதலாக நெட் மீட்டர் வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் மாநில கூட்டமைப்பின் சார்பாக விஸ்தரி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வரியில்லா ஒப்பந்தம் ஐரோப்பிய யூனியன் வழங்கியிருக்கின்றது. மிக்க மகிழ்ச்சி தான். ஐரோப்பிய யூனியனோடு நாம் தொடர்ந்து வியாபாரத்தை நடத்துவதற்கு இது வாய்ப்பாக அமையும். இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க 50% வரி விதிப்பை சமாளிக்க முடியாமல் மிக பெருத்த நஷ்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஜவுளி தொழிலை காப்பாற்றுவதற்கு இது ஒரு முக்கிய ஒப்பந்தமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.